இப்போ 1948ல இஸ்ரேல் அப்படின்னு ஒரு புது நாடு உருவாக்கப்பட்டப்போ, மத்திய கிழக்குல இருந்த பல அரபு நாடுகள் அதை ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. ஆமா, சுத்தி இருந்த எல்லா நாடுகளுமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கரெக்ட். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அப்போ ஒரு இஸ்லாமிய நாடு மட்டும் இஸ்ரேலோட ரொம்ப சிறப்பான ஒரு நட்புறவுல இருந்தாங்க. ரொம்ப நெருக்கமான நட்பு. உளவுத்துறை தகவல்களை கூட ரகசியமா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ராணுவ ரீதியா உதவி பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பொருளாதார ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க. அந்த நாடு வேற யாரும் இல்ல, ஈரான் தான். ஆமாம், ஈரான். ஆனா பாத்தீங்கன்னா, எந்த எல்லையும் ஷேர் பண்ணிக்காத, நேரடியா எந்த வரலாற்று பகையும் இல்லாத அந்த 2 நாடுகள், இப்போ 2026ல எப்படி ஒண்ணுக்கொண்ணு தலைநகரங்கள் மேல ஏவுகணைகளை வீசிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நேரடி போர்ல ஈடுபட்டாங்க. வரலாற்று ஆவணங்கள் இந்த முரண்பாட்டோட வேர்களை ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது. கண்டிப்பா. அதாவது இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான போர் திடீர்னு ஒரு நாள் காலையில உருவானது கிடையாது. இது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சி, அப்புறம் வல்லரசுகளோட பேராசை, எண்ணெய் வளத்துக்கான சதி திட்டங்கள் இதெல்லாம் பின்னி பிணைஞ்சு ஒரு பெரிய வலை. உண்மைதான். இப்போ நியூஸ்ல தினமும் வர்ற அந்த துண்டு துண்டான தகவல்களை கடந்து, இந்த மோதலோட முழுமையான பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா, உங்களுக்கான ஒரு தெளிவான தேடல் இதுவா தான் இருக்கும். ஆமா, நேயர்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். சரி. இஸ்ரேல் ஈரான் பகையோட வேர்களை புரிஞ்சுக்க நம்ம முதல்ல ஒரு 100 வருஷம் பின்னாடி போகணும். அதாவது 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துக்கு. அப்போ இஸ்ரேலும் கிடையாது, ஈரானும் இந்த பிரச்சனையில கிடையாது. கரெக்ட். 600 வருஷமா மத்திய கிழக்கையே ஒரு குடையின் கீழ ஆட்சி செஞ்ச ஒட்டோமன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைய தொடங்கின காலகட்டம் அது. ஆமா. முதலாம் உலகப் போர் முடிஞ்ச நேரம். எக்ஸாக்ட்லி. முதலாம் உலகப் போர்ல ஜெர்மனியோட கூட்டணி சேர்ந்தது ஒட்டோமான் சாம்ராஜ்யம் செஞ்ச மிகப்பெரிய வரலாற்று பிழை. 1918ல போர் முடிவுக்கு வந்தப்போ அந்த சாம்ராஜ்யம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அந்த நிலப்பரப்பை கைப்பற்ற பிரிட்டனும் பிரான்ஸும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா, அவங்க சைக்ஸ் பிகோ அப்படிங்கிற ஒரு ரகசிய ஒப்பந்தம் மூலமா மத்திய கிழக்கையே ஒரு மேப்ல தங்களுக்கு தோணல மாதிரி கோடுகளை கிழிச்சு பிரிச்சுக்கிட்டாங்க. சும்மா ஒரு பேப்பர் எடுத்து கோடு போடுற மாதிரி. அதேதான். அங்க வாழ்ற மக்களோட கலாச்சாரம், இனம், அவங்களோட நீண்டகால பழக்க வழக்கங்கள் எதை பத்தியும் அந்த ஐரோப்பிய வல்லரசுகள் கவலைப்படவே இல்ல. தங்களோட அதிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா, பிரிட்டன் மேண்டேட்டரி பாலஸ்டீன் அப்படிங்கிற ஒரு பகுதியோட கட்டுப்பாட்டை தன் கைவசம் எடுத்துக்கிட்டாங்க. இங்க தான் உலக வரலாற்றோட மிக மோசமான ஒரு ராஜதந்திர தவறு அரங்கேறுச்சு. ஆமா, ரொம்பவே முரண்பாடான வாக்குறுதிகள். கரெக்ட். பிரிட்டன் ஒரே நிலப்பரப்ப 2 வெவ்வேறு சமூகங்களுக்கு தரப்போறதா வாக்குறுதி கொடுத்தாங்க. இது எப்படி சாத்தியம்? இப்போ இத ஒரு வாடகை வீட்டு ஓனரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். சொல்லுங்க. இப்போ ஒரு பொறுப்பற்ற வீட்டு உரிமையாளர் இருக்கார். அவரு தன்னோட வீட்ல பல தலைமுறைகளா வாடகைக்கு குடியிருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்த வீட்டை உனக்கே தந்துடுறேன்னு சொல்றார். சரி. அதே நேரத்துல வெளியில இருக்கிற இன்னொருத்தர்கிட்டயும் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீடு உனக்கு தான் சொந்தம்னு ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்கறார். கடைசியா அந்த 2 பேரும் ஒரே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன நடக்கும்? ஒரு பயங்கரமான சண்டை வரும். கண்டிப்பா ஒரு பெரிய உரிமை போர் வெடிக்கும் இல்லையா? அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. ரொம்ப துல்லியமான ஒப்பீடு இது. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலாம் உலகப் போரோடப்போ ஒட்டோமான்களுக்கு எதிரா கிளர்ச்சி செஞ்சா அரேபியர்களுக்கு முழு சுதந்திரம் தர்றதா பிரிட்டன் உறுதி அளிச்சிருந்தாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் 1917ல பால்ஃபோர் பிரகடனம் அப்படிங்கிற ஒரு சின்ன கடிதம் மூலமா உலகெங்கும் சிதறி கடக்கிற யூதர்களுக்கு பாலஸ்தீனத்துல ஒரு சொந்த நாட்டை உருவாக்கி கொடுப்பதாகவும் பிரிட்டன் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒரே நிலம், ஆனா 2 பேருக்கு வாக்குறுதி. கரெக்ட். இதே காலகட்டத்துல ஐரோப்பால யூதர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சது. குறிப்பா ஹிட்லரோட எழுச்சிக்கு பிறகு ஜியோனிசம் அப்படிங்கிற யூத தேசியவாத இயக்கம் மிக தீவிரமடைஞ்சது. தங்களை காத்துக்க தங்களுக்கென்று ஒரு தனி நாடு வேணும்னு ஆயிரக்கணக்கான யூதர்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி புலம்பெயர்ந்தாங்க. ஆமா, பல நூற்றாண்டுகளா அங்க வாழ்ந்து வந்த அரேபியர்களுக்கு இந்த திடீர் மக்கள் தொகை மாற்றம் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துச்சு. தங்களோட நிலம் பறிக்கப்படுதோ அப்படிங்கிற கோபத்துல நிறைய கலவரங்கள் வெடிச்சது. இந்த நிலைமை உச்சக்கட்டத்தை அடைஞ்சது 2ஆம் உலகப் போரோட முடிவுல தான். நாசி ஜெர்மனியால 6 மில்லியன் யூதர்கள் கொடூரமா கொல்லப்பட்ட அந்த ஹோலோகாஸ்ட் உலகத்தையே உறைய வச்சது. ரொம்ப துயரமான ஒரு காலகட்டம் அது. ஆமா. யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நாடு வேணும்னு சர்வதேச அளவுல அழுத்தம் அதிகரிச்சுது. இப்போ நிலைமையை கையாள முடியாம திணறின பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா, புதுசா உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை கிட்ட இந்த பொறுப்பை தள்ளிவிட்டு நழுவிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க.
பாலஸ்தீன நிலத்தை அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் பாதியா பிரிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இத ரெண்டு தரப்பும் ஏத்துக்கிட்டாங்களா? ஜூதியர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அரேபியர்கள் வந்து தங்களோட பூர்வீக நிலத்தை பிரிக்க கூடாதுன்னு முழுமையா மறுத்துட்டாங்க. இருந்தாலும் மே 14, 1948 அன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற புது நாடு அதிகாரப்பூர்வமா பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரங்கள்லயே அமெரிக்கா அதை அங்கீகரிச்சிட்டாங்க. ஆனா அரபு நாடுகள் அமைதியா இல்லையே. இஸ்ரேல் உருவான மறுநாளே ஈஜிப்ட், ஜார்டன், சிரியா, ஈராக், லெபனன் அப்படின்னு 5 அண்டை நாட்டு அரபு ராணுவங்கள் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் மேல படையெடுத்தாங்க. ஆமா, இஸ்ரேலுக்கு அது முதல் நாள். கரெக்ட். இது இஸ்ரேலோட அழிவா இருக்குன்னு தான் பலரும் நினைச்சாங்க. ஆனா இஸ்ரேல் அந்த போர்ல ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஐநா அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை விட 60% அதிக நிலப்பரப்ப கைப்பற்றினாங்க. உண்மைதான். இஸ்ரேலியர்கள் வந்து இத தங்களோட சுதந்திர போர் அப்படின்னு ஒரு வரலாற்று அதிசயம்னு கொண்டாடுறாங்க. ஆனா பாலஸ்தீனியர்கள் அந்த ஆண்ட நாக்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கான அர்த்தம் வந்து பேரழிவு. சுமார் 7 லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் தங்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டாங்க. ஆமா, அந்த அகதிகள் நெருக்கடி தான் இன்னைக்கு வரைக்கும் மத்திய கிழக்கு பிரச்சனைகளோட ஆணிவேரா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இங்கதான் நாம ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் திருப்புமுனைய உற்று கவனிக்கணும். அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் நிலப்பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். சரி. ஆனா ஈரான் அப்படிங்கிற நாடு வந்து ஒரு அரபு நாடே கிடையாது. அவங்க பர்ஷியர்கள். அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில எந்த நிலப்பரப்பும் கிடையாது. அப்படி இருக்க தொடக்கத்துல இஸ்ரேலோட உளவுத்துறை நண்பனா இருந்த ஈரான் எப்படி இஸ்ரேலோட பரம எதிரியா மாறுச்சு? இத புரிஞ்சுக்க நாம மதம் அல்லது நிலம் சார்ந்த காரணங்களை தேடக்கூடாது. நாம தேட வேண்டியது ஈரானோட எண்ணெய் வளத்தை. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா இஸ்ரேல் மேலான ஈரானோட தற்போதைய கோபத்துக்கு அடிப்படை காரணமே எண்ணெய் தானா? இஸ்லாமிய சித்தாந்தம் கிடையாதா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அதுதான் உண்மை. ஏன்னா 1950கள்ல ஈரான் வந்து ஷா அப்படிங்கிற ஒரு மன்னரோட ஆட்சியின் கீழ் இருந்துச்சு இல்லையா? அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு ரொம்ப நெருக்கமானவரும் தான் நாங்க படிச்சிருக்கோம். உண்மைதான். ஷா வந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டனோட கைப்பாவையாவே செயல்பட்டார். ஆனா ஈரானிய மக்கள் இது விரும்பவே இல்ல. 1951ல ஈரானிய நாடாளுமன்றம் வந்து முகமது மொசாடெக் அப்படிங்கிற ஒரு தேசியவாதியா தங்களோட பிரதமரை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் எடுத்த முதல் மிகப்பெரிய முடிவு என்ன தெரியுமா? என்ன பண்ணாரு? பல தசாப்தங்களா பிரிட்டனோட கட்டுப்பாட்டுல ரொம்ப குறைந்த ராயல்ட்டிக்கு சுரண்டப்பட்டுகிட்டு இருந்த ஈரானோட ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் தேசியமாக்கினார். இனி ஈரானோட எண்ணெய் ஈரானுக்கே சொந்தம்னு அறிவிச்சார். ஓஹோ, இது கண்டிப்பா பிரிட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார அடியா இருந்திருக்கும். தங்களோட லாபகரமான எண்ணெய் வர்த்தகம் பறிபோனதை பிரிட்டனால பொறுத்துக்கவே முடியல. ஆமா, அதே நேரத்துல அமெரிக்காவுக்கும் ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்? முசாதேக் ஒருவேளை சோவியத் யூனியனோட கைகோர்த்துடுவாரோ அப்படிங்கிற பயமா? எக்ஸாக்ட்லி. இத தடுக்க 1953ல அமெரிக்காவோட சிஐஏவும் பிரிட்டனோட உளவுத்துறையான MI6ம் சேர்ந்து ஒரு மாபெரும் சதியா அரங்கேத்துனாங்க. அதோட பேர் தான் ஆபரேஷன் அஜாக்ஸ். ஆமா, ஆபரேஷன் அஜாக்ஸ். இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் விஷயம். இங்க வெளிப்படையான ராணுவ தாக்குதல் எதுவுமே கிடையாது. நிஜமாவா? எந்த ராணுவத்தையும் அனுப்பலையா? கிடையாது. அது முற்றிலுமா ஒரு உளவியல் மற்றும் நிழல் போர் தந்திரம். CIA வந்து ஈரானிய பத்திரிகையாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பிரதமருக்கு எதிரான பொய் செய்திகளை எழுத வச்சாங்க. அடப்பாவமே. ஆமா, தெருக்கள்ல கலவரங்களை உருவாக்க ரவுடிகளுக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் பணத்தை கட்டுக்கட்டா வாரி இழைச்சாங்க. மக்கள் மத்தியில ஒரு செயற்கையான கொதிப்பை உருவாக்கி ராணுவ புரட்சி மூலமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மொசாடெக் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்புறம் தப்பியோடைய மின்னர் ஷா மறுபடியும் ஈரானோட முழு அதிகாரத்தோட அரியணையில அமர்த்தப்பட்டார். கரெக்ட். அப்போ பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளோட லாபத்துக்காக ஈரானோட ஜனநாயகம் கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கு. இது ஈரானிய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கோபத்தை விதைச்சது. கண்டிப்பா. மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஷா என்ன பண்ணார்னா, தனக்கு எதிரான அரசியல் தலைவர்களையும் சிந்தனையாளர்களையும் ஒடுக்கிறதுக்காக சவாக் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ரகசிய போலீஸ் படையை உருவாக்குனாரு. ஆமா, சித்திரவதைகளும் படுகொலைகளும் சாதாரணமா நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவர் ஈரானோட எண்ணெய தடையின்றி மேற்கத்திய நாடுகளுக்கு வழங்குனதால அமெரிக்கா இதையெல்லாம் கண்டும் காணாம அவரை தன் தோழனாவே கொண்டாடினாங்க. அமெரிக்காவோட நண்பனா இருக்கிற இஸ்ரேலும் ஈரானோட நெருங்கிய உறவை பேணுனாங்க. ஆனா அடக்குமுறை என்றைக்கும் நிலைக்காது இல்லையா?
1979ல மக்கள் வீதியில இறங்குனாங்க. மாபெரும் போராட்டங்களால ஷாவோட ஆட்சி தூக்கி எறியப்பட்டுச்சு. நாடு கடத்தப்பட்டிருந்த மதகுரு அயத்துல்லா குமேனி ஈரானுக்கு திரும்பினார். ஈரானோட வரலாற்றுல ஒரு புது அத்தியாயம் தொடங்குச்சு. அதாவது இஸ்லாமிய குடியரசு. ஆமாம், இந்த புதிய அரசாங்கம் ஷாவிற்கு இத்தனை காலம் ஆதரவளிச்ச அமெரிக்காவை பெரும் சாத்தான் அப்படின்னும், அமெரிக்காவோட மத்திய கிழக்கு பிரதிநிதியா செயல்படுற இஸ்ரேல சிறிய சாத்தான் அப்படின்னும் பிரகடனப்படுத்தினாங்க. இஸ்ரேலை அழிப்பதே ஈரானோட வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சமா மாறிடுச்சு. கரெக்ட். இதைத்தான் நம்ம முரண்பாடுன்னு சொல்றோம். எந்த எல்லை பிரச்சனையும் இல்லாம வெறும் அரசியல் சித்தாந்தமும் கடந்த கால ஏகாதிபத்திய தலையீடுகள் மேல இருந்த கோபமும் தான் ஒரு நாட்டை எப்படி சீரகால எதிரியா மாத்துது அப்படிங்கிறதுக்கு ஈரான் ஒரு தெளிவான உதாரணம். உண்மைதான். 1979 நவம்பர்ல ஈரானிய மாணவர்கள் தெஹ்ரான்ல இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்குள்ள நுழைஞ்சு 52 அமெரிக்கர்களை 444 நாட்கள் பிணை கைதிகளா பிடிச்சாங்க. இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்புறம் அதோட கூட்டாளியான இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை நிரந்தரமா உடைச்சது. இந்த இடத்துல ஒரு நியாயமான கேள்வி எழலாம். சித்தாந்த ரீதியா இஸ்ரேலை எதிர்க்கிற ஈரான் ஏன் நேரடியா ராணுவத்தை அனுப்பி இஸ்ரேலோட போர் செய்யல? அதற்கான பதில் 1980களில் நடந்த ஈரான்-ஈராக் போர்ல இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஈராக்கோட சதாம் ஹுசேன் ஈரானோட பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க மேல படையெடுத்தார். 8 வருஷம் நீடிச்ச அந்த கொடூரமான போர்ல சுமார் 10 லட்சம் மக்கள் இறந்தாங்க. உலக நாடுகள் எல்லாமே சதாம் ஹுசேனுக்கு தான் ஆயுதங்களை வழங்கினாங்க. ஆமா, முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஈரான் அப்போ ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்குச்சு. அதாவது நேரடி போர்னா தங்களுக்கு எந்த சர்வதேச ஆதரவும் கிடைக்காது, அது தங்களோட பொருளாதாரத்தை அழிச்சிடும் அப்படிங்கறத ஈரான் உணர்ந்துட்டாங்க. கரெக்ட். அதனால அவங்க ஒரு புது உத்தியை கையில் எடுத்தாங்க. இப்போ இது ஒரு நிறுவனத்தோட பிரான்ச்சைஸ் வியாபார மாடலோட ஒப்பிடலான்னு தோணுது. அதாவது ஈரான் தங்களோட சொந்த ராணுவத்தை அனுப்பாம இஸ்ரேலை சுத்தி இருக்கிற நாடுகள்ல உள்ள ஆயுத குழுக்களுக்கு பணமும் பயிற்சியும் ஏவுகணங்களும் வழங்க தொடங்கினாங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஈரானோட முதலீடு, ஆனா களத்துல சண்டையிடுறது உள்ளூர் குழுக்கள். ஆமா. 1982ல லெபனான்ல உருவான ஹிஸ்புல்லா, பாலஸ்தீனத்துல இயங்குற ஹமாஸ், ஏமன்ல உள்ள ஹவுத்திகள் அப்படின்னு ஒரு மாபெரும் பினாமி வலைப்பின்னலை ஈரான் உருவாக்குனாங்க. இஸ்ரேலை சுத்தி ஒரு நெருப்பு வலயத்தை உருவாக்குறது தான் அவங்களோட நோக்கமா இருந்துச்சு. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறிடுச்சு. ஏன்னா ஏவுகணைகள் லெபனான்ல இருந்து வரும், ஆனா அதற்கான மூளை தெஹ்ரான்ல இருக்கும். ஆமா, இந்த பினாமி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ஒரு புது களத்தை திறந்தாங்க. அதுதான் நிழல் போர், ஷேடோ வார். உருவெடுத்து வந்த அவங்களோட அணு ஆயுத திட்டத்தை இஸ்ரேல் குறிவச்சாங்க. ஈரானிய அணு விஞ்ஞானிகள் வீதிகள்ல மர்மமான முறையில கொல்லப்பட்டாங்க. ஈரானோட ராணுவ தளங்கள்ல விவரிக்க முடியாத குண்டுவெடிப்புகள் நடந்துச்சு. இதுல உச்சக்கட்டம் தான் அந்த ஸ்டக்ஸ்நெட் தாக்குதல். ஆமா, ஸ்டக்ஸ்நெட் பத்தி பேசும்போது அதோட தொழில்நுட்ப கொடூரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் வைரஸ் கிடையாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்குனதா கருதப்படுற இந்த சைபர் ஆயுதம் ஈரானோட நார்டான்ஸ் அணு உலைய ஊடுருவிச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இணைய தொடர்பே இல்லாத ஒரு பாதுகாக்கப்பட்ட அணு உலையில ஒரு சாஃப்ட்வேரை எப்படி பெரிய இரும்பு இயந்திரங்களை அழிக்க முடியும்? அது எனக்கு எப்போதுமே ஆச்சரியமா இருக்கும். அதுதான் ஸ்டக்ஸ்நெட்டோட தந்திரமே. அது அணு உலைகள்ல யுரேனியத்தை செறிவூட்டுற சென்ட்ரிஃபியூஜ்களோட மோட்டார்களை மிக வேகமா சுழல செஞ்சு அதையெல்லாம் தானாவே சிதறி உடைக்க வச்சுது. ஓ ஆமா. அதே நேரத்துல கட்டுப்பாட்டு அறையில உட்கார்ந்திருக்க ஈரானிய பொறியாளர்களோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இயந்திரங்கள் எல்லாமே சரியான வேகத்துல பாதுகாப்பா இயங்குது அப்படின்னு போலியான தரவுகளை காட்டுச்சு. அப்போ இயந்திரங்கள் உடையற சத்தம் கேட்கும், ஆனா கம்ப்யூட்டர்ல எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி காட்டும். எக்ஸாக்ட்லி. இது ஈரானோட அணு ஆயுத திட்டத்தை பல வருஷங்கள் பின்னோக்கி தள்ளுச்சு. இந்த நிழல் போர் ஒரு முடிவில்லாத விளையாட்டாவே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. இத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர 2015ல ஒபாமா நிர்வாகத்தின் கீழே JCPOA அப்படிங்கிற ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆமா. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத கைவிடணும், அதுக்கு பதிலா ஈரானின் மேலான பொருளாதார தடைகள் விலக்கப்படும் அப்படிங்கறதான் ஒப்பந்தம். ஆனா 2018ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்திலிருந்து திடீர்னு வெளியேறினாரு. கரெக்ட். எனக்கு இங்க ஒரு சந்தேகம். அதாவது சர்வதேச கண்காணிப்பாளர்கள் ஈரான் அந்த ஒப்பந்தத்தை முழுமையா மதிக்குது, அணு ஆயுதம் தயாரிக்கல அப்படின்னு அறிக்கை கொடுத்த பிறகும் ட்ரம்ப் ஏன் அதுல இருந்து வெளியேறினார்? இது தேவையற்ற ஆத்திரமூட்டல் இல்லையா? ட்ரம்போட வாதம் என்னன்னா,
அந்த ஒப்பந்தத்துல சன்செட் கிளாஸ்கள் இருந்துச்சு. அதாவது ஒரு 10 அல்லது 15 வருஷங்கள்ல ஈரானின் மேலான கட்டுப்பாடுகள் தானாவே முடிவுக்கு வந்துரும். சரி. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஏவுகணை திட்டத்தையோ அல்லது அவங்களோட பினாமி குழுக்களுக்கு ஆயுதம் வழங்குறதையோ அந்த ஒப்பந்தம் தடுக்கல. இஸ்ரேலிய உளவுத்துறையும் ஈரான் ரகசியமா திட்டங்களை வச்சிருக்கு அப்படின்னு சில ஆவணங்களை வெளியிட்டாங்க. இதன் விளைவா ட்ரம்ப் ஒப்பந்தத்தை முறிச்சார். ஈரானோட பொருளாதாரம் மறுபடியும் அதலபாதாளத்துக்கு போச்சு. பதிலுக்கு ஈரான் மறுபடியும் அணு செறிவூட்டலை தீவிரப்படுத்தினாங்க. இது பல தசாப்தங்களா தொடர்ந்த ஒரு பனிப்போர். ஆனா இது எப்படி ஒரு முழுமையான நேரடி மோதலா வெடிச்சது? 2023ல நிலைமை கொதிநிலையே அடைஞ்சது. நேயர்களே, இந்த இடத்துல நாம எந்த சித்தாந்தத்தையும் சாராம தரவுகளோட அடிப்படையில நடந்த நிகழ்வுகளை மட்டுமே திறனாய்வு செய்யறோம் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அக்டோபர் 7, 2023 அன்னைக்கு ஈரானோட ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேல முன்னெப்பூடும் இல்லாத ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தினாங்க. எல்லைகளை உடைச்சு உள்ளே நுழைஞ்ச ஹமாஸ் போராளிகள் 1200 இஸ்ரேலியர்களை கொன்னாங்க. 250 பேரை பிணை கைதிகளா பிடிச்சாங்க. இது இஸ்ரேலோட பாதுகாப்பு பிம்பத்தை முற்றிலுமா சுக்குநூறாக்குச்சு. இதுக்கு இஸ்ரேலோட பதிலடி அதோட வரலாற்றிலே மிக கடுமையானதா இருந்துச்சு. ஆமா. ஹமாஸை அழிக்கிறதா கூறி காசா மேல தொடர்ச்சியான வான்வழி மற்றும் தரவழி தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்தாங்க. இதுல 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல பெரும்பான்மையானவங்க பெண்களும் குழந்தைங்களும் தான் அப்படின்னு சுகாதார தரவுகள் சொல்லுது. முழு காசாவும் ஒரு மாபெரும் இடிபாதா மாறிடுச்சு. இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்குலயும் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குச்சு. ஈரானோட பினாமி குழுக்கள் இஸ்ராயல் மேல தாக்குதல்களை தீவிரப்படுத்தினாங்க. இப்போ இஸ்ராயல் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஈரானோட பினாமி குழுக்களை தனித்தனியா எதிர்கொள்றதை விட அதோட தலைமைகளை நேரடியா அழிக்கிறது அப்படிங்கிற வியூகத்தை வகுத்தாங்க. ஆமா, 2024ல இஸ்ரேலோட உளவுத்துறையான மொசாட் நடத்தின தாக்குதல்கள் ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தையே மிஞ்சிற வகையில இருந்துச்சு. நிஜமா? செப்டம்பர் 2024ல லெபனான் முழுக்க ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் பயன்படுத்தின ஆயிரக்கணக்கான பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்துல வெடிச்சு செதறிச்சு. 42 பேர் கொல்லப்பட்டாங்க, 4000 பேர் காயமடைஞ்சாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா? இஸ்ரேல் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஹங்கேரியில ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி தாங்களே வெடிமருந்து கலக்கப்பட்ட அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை ஹிஸ்புல்லாவுக்கு விற்பனை பண்ணிருக்காங்க. ஒரு சப்ளை செயின் அட்டாக். எக்ஸாக்ட்லி. இந்த விநியோக சங்கிலி தாக்குதல் ஹிஸ்புல்லாவை முற்றிலுமா நிலைத்தடுமாற வச்சது. அடுத்த சில நாட்கள்லயே 30 வருஷங்களுக்கும் மேலா ஹிஸ்புல்லாவை வழிநடத்தின ஹசன் நஸ்ருல்லாவை இஸ்ரேல் குறிவச்சாங்க. பெய்ரூட்ல ஒரு கட்டிடத்துக்கு கீழே 60 அடி ஆழத்துல அமைக்கப்பட்டிருந்த பதுங்கு குழியில அவர் இருந்தப்போ 80 பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி இஸ்ரேல் அவரை படுகொலை செஞ்சாங்க. ஆமா, ஈரானோட தசாப்தகால முதலீடுகள் அவங்க கண் முன்னாடியே அழிக்கப்பட்டுச்சு. இதோட உச்சக்கட்டமா ஏப்ரல் 2024ல சிரியாவோட டமாஸ்கஸ்ல உள்ள ஈரானிய தூதரகத்தின் மேல இஸ்ரேல் குண்டு வீசினாங்க. தூதரகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட இறையாண்மைக்கு சமம். இது பல வருஷங்களா எழுதப்படாத விதியா இருந்த சிவப்பு கோட்டையை தாண்டின செயல். இனி பினாமிகள் மூலமா மட்டும் போரிட முடியாது அப்படிங்கறது உணர்ந்த ஈரான் முதல் முறையா இஸ்ரேலோட மண்ணை நோக்கி 300 ட்ரோனுகள் மற்றும் ஏவுகணைகளை வீசினாங்க. அக்டோபர் 2024ல ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களோட மரணத்துக்கு பழிவாங்க மறுபடியும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாக்குதலும் முந்தைய தாக்குதலுக்கான நியாயமான பதிலடியாவே இருதரப்பாலும் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆமா, இந்த முடிவில்லாத பழிவாங்கும் சுழற்சி தான் 2026ல இரு நாடுகளையும் ஒரு நேரடி பேரழிவை நோக்கி தள்ளுச்சு. பிப்ரவரி 28, 2026 மத்திய கிழக்கோட வரைபடத்தையே மாத்தின நாள் அது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானோட மேல ஒரு மாபெரும் வான்வெளி தாக்குதலை நடத்தினாங்க. ரேடார்களுக்கு தப்பிச் செல்லும் அமெரிக்காவோட அதிநவீன B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானோட 31 மாகாணங்கள்லயும் ஏவுகணைகளை மழை போல பொழிஞ்சது. ஈரானோட இராணுவத் தளங்கள், அணு உலைகள் எல்லாமே சிதைக்கப்பட்டுச்சு. உச்சத் தலைவர் ஐத்துல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டார். ஆனா எந்த போர்லயும் அப்பாவி மக்கள் தான் முதல் பலி. தெற்கு ஈரான்ல ஒரு பெண்கள் பள்ளி மேல தவறுதலா குண்டு விழுந்ததுல 165 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமா கொல்லப்பட்டாங்க. ஈரான் இதுக்கு அமைதியா இருக்கல. தங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் அழிக்கப்பட்ட நிலையில வளைகுடா நாடுகள் முழுவதிலும் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு தளங்கள் மேல ஈரான் தங்கிட்ட எஞ்சியிருந்த ஏவுகணைகளை ஏவுனாங்க. அது மட்டும் இல்லாம அதை விட பயங்கரமான ஒரு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்தினாங்க இல்லையா? ஆமாம். உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்மஸ் ஜலசந்திய கடல் கன்னிவெடிகள் மூலமா ஈரான் மூடுனாங்க.
இதுதான் புவிசார் அரசியலோட சங்கிலி தொடர் விளைவு. ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது அப்படிங்கிறது எங்கோ மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு ராணுவ பிரச்சனை மட்டும் கிடையாது நேயர்களே. கண்டிப்பா இல்ல. உலகத்துல உற்பத்தியாகிற எண்ணெயில 20%க்கும் மேல இந்த ஒரு குறுகிய கடல் வழிப்பாதையின் வழியா தான் பயணிக்கணும். இது மூடப்பட்டதால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை விண்ணை தொட்டுச்சு. ஆமா, அது நேரடியா நீங்க தினசரி பயன்படுத்துற பெட்ரோல் விலையிலயும் அத்தியாவசிய பொருட்களோட விலையிலயும் எதிரொலிச்சு ஒரு மாபெரும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கியிருக்கு. நாம தொடக்கத்துல எழுப்பின கேள்விக்கு இப்ப விடை கிடைச்சிருக்கும். எந்த எல்லையும் பகிராத ரெண்டு நாடுகள் எப்படி போருக்கு வந்தாங்க? 1900ங்களோட தொடக்கத்துல ஒட்டோமான் சாம்ராஜ்யம் வீழ்ந்தப்போ பிரிட்டன் வரைபடத்துல கிழிச்ச கோடுகள் 1953ல ஈரானோட எண்ணெய் வளத்துக்காக அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து ஜனநாயகத்தை அழிச்சு அரங்கேத்தின சதி. அதனால ஈரானிய மக்கள் மனசுல ஏற்பட்ட ஆழமான கோவம் 1979 இஸ்லாமிய புரட்சி. அப்புறம் பல தசாப்தங்களா வளர்க்கப்பட்ட பினாமிக் குழுக்கள், ஸ்டக்ஸ்நெட் போன்ற நிழல் போர்கள், இவை எல்லாமே ஒன்றிணைஞ்சுதான் 2026ல ஒரு நேரடி போரா வெடிச்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நாடு தனக்கு சாதகமா எடுத்த ஒரு முடிவு எப்படி பல பத்தாண்டுகள் கழிச்சு ஒரு மாபெரும் எதிர்வினையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது வரலாறு அப்படிங்கிறது வெறும் கடந்த காலம் கிடையாது. ஆமா, அது நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தொடர்ச்சியான சங்கிலி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. அந்த வகையில நான் ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விவாதத்தை நிறைவு செய்ய விரும்புறேன். 1953ல அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈரான்ல ஒரு ஆட்சியை கவிழ்த்தப்போ தங்களோட எண்ணெய் வர்த்தகம் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த தலையீடு ஈரானிய இளைஞர்கள் கிட்ட உருவாக்குன கோபம்தான் 25 வருஷங்கள் கழிச்சு 1979ல ஒரு தீவிரமான இஸ்லாமிய புரட்சியா வெடிச்சது. உண்மை. அப்படியானால் இப்போ 2026ல நடந்துள்ள இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களும் வீழ்ச்சியடைந்த அரசும் எல்லாவற்றுக்கும் மேலா பள்ளிக்கூடத்துல கொல்லப்பட்ட அந்த 165 குழந்தைங்களோட மரணமும் அடுத்த தலைமுறை மத்திய கிழக்கு இளைஞர்களோட மனங்கள்ல எத்தகைய ஆழமான வடுகளை விதைக்கும்? கண்டிப்பா நாம யோசிக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எண்ணங்களை இதை எந்த வகையான தீவிரவாதத்தை நோக்கி இட்டு செல்லும்? 2026ஓட இந்த போர் பல தசாப்த கால முரண்பாட்டோட முடிவா அல்லது அடுத்த நூறாண்டு போருக்கான புதிய தொடக்கமா? உண்மையிலே ரொம்ப கனமான, நாம ஒவ்வொருவரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. வன்முறை ஒருபோதும் ஒரு நிரந்தர தீர்வை தரதில்ல. அது அடுத்த தலைமுறைக்கான பழிவாங்கும் விதையை மட்டுமே தூவிச் செல்லுது. வரலாறு நமக்கு கத்துக் கொடுக்கிற இந்த பாடத்தை எதிர்காலமாவது புரிஞ்சுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு புதிய வரலாற்று தேடலில் சந்திப்போம்.